ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, அடுத்து எந்த கதையை நான் படமாக பண்ணலாம், இல்லை அடுத்து எந்த கதையை நான் சொல்லி ஆகணும் இந்த உலகத்துக்கு அப்படின்னு. மகளிர் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் என்ன சார்? என்னையை பொறுத்தவரையில் நான் உமனோட பற்றி பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கிறதாகவும், இந்த காலகட்டத்துக்கு இன்னும் அது தேவைப்படுறதாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் நம்ம பேசப்பட்டுருக்கிற செக்ஷுவல் அப்யூசஸ்லேருந்து ஆரம்பித்து விமனுக்கான இன்னும் இஷ்யூஸ் இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, I still believe that there are a lot of things to be talked on other side, different angle அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். சென்சர்ஷிப் பற்றி நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும்னு தோணுது சார். என்ன பிரச்சனைனா, சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸ்லேருந்து பெரும்பான்மையானவர்களுக்கு சினிமானா என்னன்னே தெரியாது. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. ஏன்னா அதில் மெம்பர்ஸ்னு செலக்ட் பண்ணப்படுறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனோ ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் வந்து ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அது மொத்தம் 5 பேர் படம் பார்ப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து சென்சார் ஆஃபீஸர், மீதி 4 பேர் மெம்பர்ஸ். அது யாருனாலும் உங்களுக்கு ஒரு எம்பி தெரிஞ்சதுன்னா ஒரு லெட்டர் வாங்கி நீங்கள் மெம்பர் ஆகிடலாம். ஒரு 100 பேர் அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு 4 பேர் தான் நம்ம படம் பார்க்குறதுக்கு கூப்பிடுவாங்க. அது டிபெண்ட்ஸ் யார் அந்த 4 பேராக இருக்கலாம். அவங்களுக்கு எந்தவித சினிமா முன் அனுபவமோ சினிமா ரசனையை பற்றியோ எந்த ஐடியாவும் இருக்காங்க. இப்போ அந்த 5 பேர் வந்து உங்கள் சினிமாவை பார்த்து அவங்களுக்கு சினிமாவை பற்றி இருக்கிற கருத்தின் அடிப்படையில் நம்ம சினிமாவை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணுவாங்க. படிக்க தெரியாதவன் வந்து நம்ம எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணுற மாதிரி தான். இது வந்து பெரும்பான்மையான நேரத்தில் இது நடக்குது. அவங்களுக்கு ஒரு சமூக கலாச்சார அரசியல் புரிதல் ஒன்று இருக்கும். அவங்க ஒன்று இது வந்து சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அந்த நல்லது நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா நான் இது சொல்கிறது வந்து ரூல்ஸ் படி நடந்தா, ரூல்ஸை தாண்டி இருக்கிற கரப்ஷனுங்கிறது தனி ஏரியா. நான் சொல்கிறது சட்டப்படி ரூல்ஸ் படி நடக்கிறதுங்கிறது. இதை பார்ப்பாங்க. இதை பார்த்துட்டு உங்கள் படத்துக்கு வந்து ஏதோ ஒரு சான்றிதழ் இல்லாட்டி வந்து வேணாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு மதுபான கடை பார்த்துட்டு இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு தகுதி இல்லாத படம், இது ஒரு சினிமாவே கிடையாது, இது மக்கள் பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நான் உடனே கேட்டேன், ரைட்டு பார்க்கக்கூடாதுன்னா நீங்கள் காரணம் சொல்லுங்கள் எனக்கு. சார் டைரக்டராக நான் ஒரு படம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஏன் காரணம்னு சொன்னால் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க லிஸ்ட் பண்ணுறது இல்லை, முதல்ல வந்து இது வந்து குடியை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் குடியை ப்ரொமோட் பண்ணுதுன்னு நான் கேட்குறேன், உங்களுக்கு பதில் இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு சீனாக எடுத்து இந்த சீனில் இருக்கா, இந்த சீனில் இருக்கா, இந்த சீனில் இருக்கா அப்படின்னா எந்த சீன்லையும் இல்லை. அப்புறம் இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து குடிக்கு எதிராக வந்து எதுவுமே சொல்ல, குடிக்காதீங்கன்னு எதுவுமே சொல்லலைன்னா, குடிக்காதீங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் சினிமான்னு ஏற்றுக்குவீங்களா, அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்குதா அப்படின்னா. இப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் டிஸ்கஷன் போச்சு. ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சினிமாவை பற்றி நம்ம கிளாஸ் எடுக்க வேண்டியதாக போச்சு. மொத்தமாக சினிமானா என்ன, இதெல்லாம் இப்படி செய்யணுன்னு எந்த அவசியமும் கிடையாது, இது இந்த மாதிரி விஷயத்துக்கு இது ஆடியன்ஸுக்கு இந்த ரியாக்ஷன் கொடுக்குன்ற தேவை உருவாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு குரூப் கிட்ட தான் நம்ம ஒரு படைப்பை எடுத்து கொண்டு போய் அவங்களுக்கு காமிச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தேட்டருக்கு கொண்டு வர்றது. இது அவருக்கும் நடந்திருக்கு.